வெல்கம் டு தமிழ் அண்ட் டெக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 10th ரிசல்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி மார்னிங் 10 மணிக்கு உங்களுக்கு வந்து ரிசல்ட் வரப்போகுது. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் மூலிமாவும் வரும். ஸோ ஆல்ரெடி 12th வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல்லேயே மெசேஜ் மூலிமாவும் ரிசல்ட் வர மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. 10th அந்த ஆப்ஷன் இருக்குது. ஒருவேளை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட் மூலிமா நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கான ஆப்ஷனும் இருக்குது. இதில் நீங்கள் 2 வழியாக பார்க்கலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வெப் ப்ரௌசர் மூலிமாவும் பார்க்கலாம், இல்லை அப்ளிகேஷன் மூலிமாவும் பார்க்கலாம். ரெண்டுத்துக்கான டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கை நான் இதில் கொடுத்துருக்கேன். ஸோ அதேமாதிரி 10th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் எல்லாேருக்கும் ஆல் தி பெஸ்ட் சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த 10th ரிசல்ட்டு எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயமாக இருக்கும். யாரும் பயப்படாதீங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த வருஷம் கொஞ்சம் ஈஸியாக தான் வந்துச்சுன்னு எல்லாருமே சொன்னாங்க. ஸோ ஒருவேளை மார்க் கம்மியாக எடுத்திங்கன்னா கவலைப்படாதீங்க, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. சரிங்களா? ஸோ எல்லாேருக்கும் ஆல் தி பெஸ்ட் சொல்லிக்கிறேன். ஸோ இது என் சேனல் சார்பாக உங்களுக்கு நான் ஆல் தி பெஸ்ட் சொல்லிக்கிறேன். ஸோ அதேமாதிரி வந்து பார்த்தோன்னா என் சேனல் இப்போ 500 சப்ஸ்கிரைபர் தாண்டி போயிட்டுருக்கு. அவங்க எல்லாேருக்கும் நான் ரொம்ப 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 தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ 10th ரிசல்ட்டை நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நான் இந்த அப்ளிகேஷனோட லிங்க் நான் கீழே கொடுத்துருங்க. இதோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 4.6 ரேட்டிங். எல்லாமே ரிசல்ட்டு பார்த்துருக்காங்க, அதனால் குட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க இதுக்கு முன்னாடி. ஸோ இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணதான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இப்படி தான் ஓப்பன் ஆகும். ஸோ எக்ஸாம் ரிசல்ட்னு கொடுத்திங்கன்னா உங்களுக்கு பேஜ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி காலையில் 10 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த டைம் போய்ட்டு அதை காலையில் 10 மணிக்கு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிசல்ட்டை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிங்கன்னா ரிஜிஸ்டர் நம்பர் அண்ட் டேட் ஆஃப் பர்த் கேட்கும். ஸோ நீங்கள் டேட் ஆஃப் பர்த் கொடுத்ததும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கெட் மார்க்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான ரிசல்ட்டை நீங்கள் பார்த்துக்கலாம். ஒருவேளை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதை பிரிண்ட் அவுட் எடுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கான வெப்சைட் லிங்க்கு நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ அதே சேம் மெத்தட் தான். ரிஜிஸ்டர் நம்பர், டேட் ஆஃப் பர்த் நீங்கள் கொடுத்தீங்கன்னா கெட் மார்க்கும் கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் மார்க்கை நீங்கள் பெற்றுக்கலாம். ஸோ இது எதுக்கு யூஸ் ஆகும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் அடுத்ததாக ஒரு புது ஸ்கூலில் நீங்கள் ஜாயின் பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக 10th மார்க் லிஸ்ட்டு கேட்பாங்க. ஸோ அந்தமாதிரி சமயத்தில் ஒரு பிரிண்ட் அவுட் மாதிரி நீங்கள் இதை எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதேமாதிரி எல்லாேருக்கும் நான் ஆல் தி பெஸ்ட் சொல்லிக்கிறேன். 10th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யாரும் பயப்படாதீங்க. சரிங்களா? எல்லாருமே கண்டிப்பாக பாஸ் ஆகிடுவீங்க. ஸோ அதேமாதிரி என்னோடய 500 சப்ஸ்கிரைபருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் எவ்ரி ஒன். பை பை கைஸ், பீஸ் அவுட்.